தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்கள் குறித்து தமிழக அரசு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ள வானதி சீனிவாசன், திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பயங்கரவாதிகள் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக பாகிஸ்தானியர்கள் தங்கியிருக்கிறார்களோ, மத பயங்கரவாதிகளுடைய செயல்கள் இருக்கிறதோ, அங்கெல்லாம் தீவிர கண்காணிப்போடு தமிழக அரசு தன்னுடைய காவல்துறை வாயிலாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அவர்களை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். கோயம்புத்தூர்ல சிலிண்டர் வெடிச்சிருந்தா எத்தனை 100 பேர் செத்திருப்பாங்க. ஆனா 4 குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கு. இது பத்தி தமிழகத்தினுடைய காவல்துறை கிட்ட எந்த அறிக்கையும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதை ஒரு ஏற்பட்ட விபத்துன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் தங்கி இருக்கக்கூடிய தகவல்களை அப்பப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நடவடிக்கை எடுத்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியல. இந்த முறை கூட கோவை, திருப்பூர், ஈரோடு மாதிரி மாவட்டங்களில் வெளிமாநில தொழிலாளர்கள் என்கின்ற போர்வையிலே பயங்கரவாதிகள் தங்கி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது என்கின்ற தகவலை பதிவு பண்ணோம். முதலமைச்சர் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கார். ஆனா வெறும் வாக்குறுதியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, செயல்களை எதிர்பார்க்கிறோம்.